Implementation of TDS, Chapter 16, Account for Expenses and Deduct Later. இப்போ நம்ம பார்க்குற இந்த செஷன் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் செஷன் தான். இதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் செஷன் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக டேலியில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவீங்க அப்போ நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேலியில் டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்லு ரெக்கார்ட் பண்ணும்போதே டிடிஎஸையும் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இந்த சாப்டரில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்லு ரெக்கார்ட் பண்ணும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாமல் ஒன்லி நம்ம வந்து பில்லோடைய டோட்டல் இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அக்கவுண்ட் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். 2வது டிடெக்ட் டிடிஎஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, செப்பரேட்டா நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ இப்படி ரெக்கார்ட் பண்ற இந்த 2 ப்ராசஸ தான் நம்ம வந்து இந்த செஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து புக் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆஃபீஸ் ரென்ட்டுக்கான பில் வருது அப்படிங்கிற பட்சத்துல, ஆஃபீஸ் ரென்ட்ங்கிறது டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெபிட் பண்ணிடுறோம். அடுத்து கஸ்டமருக்கு நம்ம அதாவது சப்ளையருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ட நம்ம வந்து கிரெடிட்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கா நான் வந்து ஒரு 50,000 அப்படின்னு நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5,00,000 சம்திங். ஸோ எனிதிங் நம்ம வந்து எந்த ஒரு வேல்யூல பில் வருதோ, அத நம்ம டோட்டலா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம செப்பரேட் என்ட்ரியா அந்த பில்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம வந்து டிடெக்ட் அப்ளிகபிள் டிடிஎஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மூலமா நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதுக்கான என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து தனியா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஒன்லி டிடிஎஸ் அமௌண்ட்ட மட்டும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான என்ட்ரியா நம்ம வந்து இத பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டர்ல நான் வந்து இந்த 2 என்ட்ரீஸ நான் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப டேலில நம்ம வந்து இந்த என்ட்ரீஸ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம அதுக்கு தேவையான லெட்ஜர்ஸ் நம்ம வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடுங்க. இப்ப வந்து ஆல்டர் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப யாருக்கு நம்ம வந்து ரென்ட்ங்கிறது பே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப கமலா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பில்டிங் ஓனர் அப்படிங்கிற நம்ம செப்பரேட்டா கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது டிடெக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர். ஸோ இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து எஸ்ன்னு இருக்கும். ஸோ எஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த பர்ட்டிகுலர் லெட்ஜர நம்ம வந்து கிரெடிட் பண்ணும்போது டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடும். ஒருவேளை நம்ம வந்து நோ குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ்ங்கிறது டிடெக்ட் ஆகாது. நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து எஸ் குடுத்துட்டு, எந்த மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இதே ஆப்ஷன் நம்ம நோ குடுத்து, எப்படி நம்ம வந்து டிடெக்ஷன் வந்து லேட்டரா பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அடுத்து வந்து நம்ம டெபிட் பண்ண வேண்டிய லெட்ஜர் என்ன அப்படின்னா, ரென்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த லெட்ஜர். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் புக் பண்றதுக்கான ஒரு என்ட்ரி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வவுச்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதுல வந்து F7 ஜர்னல் நம்ம வந்து எடுத்துக்குருவோம். இங்க டெபிட்ல நான் வந்து ரென்ட் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். ஸோ ரென்ட் குடுத்துட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 லேக் நம்ம வந்து ரென்ட் குடுக்குறோம் அப்படின்னா, 5 லேக் அப்ப நம்ம வந்து டெபிட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு, அகைன் நான் வந்து கிரெடிட்ல அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டி இப்ப வந்து கமலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமலா அப்படிங்கிறவங்கள நான் வந்து என்டர் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணும் அப்படின்னா, டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி தந்துரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு, டிடிஎஸ் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு? அதாவது 10%க்கான டிடிஎஸ் அமௌண்ட் மட்டும் இந்த 5 லேக்ல எவ்வளவு? அல்லது 50 லேக்ல எவ்வளவு? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, செப்பரேட்டா நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி தந்துருது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா டேலில வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டேலி ERP9 வெர்ஷன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரே வவுச்சர்ல நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிடெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இப்ப இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிடிஎஸ நம்ம செப்பரேட்டா தான் நம்ம வந்து டிடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக, பார்ட்டி லெட்ஜர நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணி வைக்க முடியும். இப்ப இந்த டிடெக்டி அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துட்டு, இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, டிடெக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் அப்படிங்கிறத நான் வந்து நோன்னு குடுத்துட்டு, அப்படியே கண்ட்ரோல் ஏ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போற வவுச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் டிடெக்ட் ஆக கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். இதே என்ட்ரீஸ நம்ம வந்து வவுச்சர் அப்படிங்கிறத எடுத்துட்டு, இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ரென்ட் குடுக்குறேன். ஸோ இங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லேக் அப்படிங்கிறது நம்ம ரென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். கிரெடிட்ல நான் வந்து கமலா
பில்டிங் அப்படிங்கிறத குடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வராது. ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ஷனுக்கான என்ட்ரீஸ் எதுவுமே எனக்கு இந்த இடத்துல வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ, இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து, நாம மேனுவலா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, 5,00,000 அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து மேனுவலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அமௌண்ட்ட நம்ம குடுத்துக்கலாம். நியூ ரெஃபரன்ஸ் குடுத்து, இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அ ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறத குடுத்து கூட நீங்க வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். நியூ ரெஃபரன்ஸ் தான் கண்டிப்பா குடுக்கணுமா சார் அப்படின்னா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நியூ ரெஃபரன்ஸ் தான் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்ப நீங்க பார்க்குற இந்த வவுச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரென்ட் அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ நம்ம டெபிட் பண்ணிடுறோம். எந்த டிடக்டி அல்லது எந்த அ சர்வீஸ் புரொவைடர் பில் குடுத்தாங்களோ, அவங்க லெட்ஜர்ல நம்ம டோட்டலா நம்ம வந்து அமௌண்ட்ட கிரெடிட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம். பட் இந்த 5,00,000 அமௌண்ட்ட நம்ம கமலா பில்டிங் அதாவது கமலா அப்படிங்கிற அந்த பில்டிங் ஓனருக்கு நம்ம குடுக்க போறது கிடையாது. ஸோ இவங்களுக்கு நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த அமௌண்ட்ல எவ்வளவு டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட்டா டேலில நம்ம எப்படி நம்ம வந்து ரிப்போர்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. ஸோ இங்க நம்மளுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுல டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார்ம் 26Q அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கு. இத நம்ம வந்து என்டர் பண்ணி நீங்க ஜஸ்ட் இங்க வந்து பேலன்ஸ் டிடக்டபிள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ண முடியும். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் டிடக்டபிள் அப்படிங்கிறது சொல்லிட்டு 50,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அகைன் நான் வந்து என்டர் பண்ணி பார்க்குறேன். ஸோ எந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டிடக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, 5,00,000க்கு நம்ம டிடக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50,000 பேலன்ஸ் டிடக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ இந்த என்ட்ரீஸ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செப்பரேட் என்ட்ரீஸா நம்ம வந்து இங்க குடுக்க போறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஜர்னல்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அனதர் வவுச்சர். ஸோ இங்க நம்ம வந்து ஜர்னல் அப்படிங்கிறத எடுத்துட்டு, இப்ப நம்ம வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோ ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதாவது கண்ட்ரோல் எஃப். இத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆட்டோ ஃபில்லுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இத நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து டில் டேட் எந்த டேட் வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ண அல்லது டிடக்டபிள் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல இருக்கக்கூடியத நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிற டேட் குடுங்க. பார்ட்டி அப்படிங்கிறத நீ வந்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. அதுல எந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்க்கானது, டிடிஎஸ் ஆன் ரென்ட் அப்படிங்கிற எந்த டிடிஎஸ் லெட்ஜர் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க சேம் நேச்சர் அதாவது ரென்ட் ஆஃப் லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர் அப்படிங்கிற டிடிஎஸ் லெட்ஜருக்கு என்ன நேச்சர் குடுத்தீங்களோ அந்த லிஸ்ட் மட்டும் ஓப்பன் ஆகும். அதிலிருந்து நீங்க டிடிஎஸ் லெட்ஜர் என்ன அலோகேட் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி தந்துரும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து லேட்டரா நம்ம டிடெக்ட் பண்றோம் அப்படின்னா, எந்த மாதிரி நீங்க என்ட்ரீஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கானது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். பட் டிடக்ஷனுக்கான என்ட்ரி ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட்டா எப்படி ரெக்கார்ட் பண்றது, பேலன்ஸ் டிடக்டபிள் அப்படிங்கிற அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம செப்பரேட் ரிப்போர்ட்ல எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கான செஷன் தான் இது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துறாதீங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ல பார்ப்போம்.